அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ட்ரிபிள் வார்மர் 1. அது என்ன ட்ரிபிள் வார்மர்? இப்போ ஃபுல்லா நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா வரிசையா ஒவ்வொரு ஆர்கனா பார்த்தோம். ஆனா இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படின்றது இதை ஒரு ஆர்கனா நம்ம கன்சிடர் பண்ணி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இது ஒரு மாயமான வேலையை செய்யக்கூடியதா இருக்கும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எல்லாமே சரியா இருக்கு, ரிப்போர்ட்ல எல்லாம் கரெக்டா இருக்கு, அவங்களோட அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, என்ன பார்த்தாலும் நல்லா இருக்கு, ஆனா அவங்க சிக்காவே இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்ப நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் ஒரு மர்மமான விஷயங்கள் கண்ணுக்கு புலப்படாத சில விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ட்ரிபிள் வார்மர். ட்ரிபிள் வார்மர் அப்படின்னா மூவெப்ப குழி அப்படின்னு அர்த்தம். மூவெப்ப குழி அப்படின்னா என்னன்னா, அதாவது நம்ம உடம்பு இயங்கணும் அப்படின்னாவே நமக்கு என்ன வேணும்னா வெப்பம். அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உஷ்ணம் ரொம்ப வேணும். அந்த உஷ்ணம் அப்படின்ற உஷ்ணம் எதுக்காகலாம் நமக்கு பயன்படுது அப்படின்னா, மெயினா இந்த தொண்டை பகுதியில இருந்து நமக்கு இந்த அடிவயிற்று எல்லை வரையிலான பகுதி, இந்த இடங்கள்ல தான் அனைத்து உறுப்புகளுமே இருக்கு. செரிமான மண்டல உறுப்பா இருக்கட்டும், காற்று மண்டல உறுப்பா இருக்கட்டும், இல்லை நீரை கையாளக்கூடிய உறுப்பா இருக்கட்டும், அத்தனை உறுப்புமே இருக்கு. இந்த உறுப்புகள் எல்லாம் செயல்படணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உஷ்ணம் வேணும். அந்த உஷ்ணத்தை நம்ம உடம்புக்குள்ள உடம்புக்குள்ள உஷ்ணம் இருக்கு. ஆனா எங்க இந்த உஷ்ணம் இருக்குன்னா நம்மளால சொல்ல முடியுமா? எல்லா இடங்கள்லையுமே இருக்கு. அந்த மாதிரி அந்த உஷ்ணத்தை ஒரு சேமிச்சு வச்சு எப்பப்பெல்லாம் எந்தெந்த விஷயத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாப்பிடும்போது என்ன வேணும் அப்படின்னா செரிமானம் பண்றதுக்கு அதிகமாக உஷ்ணம் வேணும். அப்போ அந்த நேரத்தில் செரிமான பகுதிக்கு இது உஷ்ணத்தை கொடுக்கும். சரியா? இப்போ அதே இது ஒரு ரன் பண்ணுறோம், இல்லை பிராணாயாமம் பண்ணுறோம், இந்த மாதிரி நேரங்களில் காற்றோட இயக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த சுவாச பகுதிகளுக்கு உள்ள விஷயங்கள், ஆர்கன்ஸ்க்கு இது தேவையான உஷ்ணத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம மழை ஜலம் கழிக்கும் போதும் ஒரு உஷ்ணம் வேணும். உஷ்ணம் இல்லை அப்படின்னா நம்ம அதை நிறையா பார்த்துருப்போம். உஷ்ணம் இல்லைன்னா என்ன ஆகும், உஷ்ணம் தேங்கினா என்ன ஆகும், மலம் எரிச்சலாக போகும், இல்லைன்னா ரொம்ப என்ன சொல்றது, நீரும் எரிச்சலாக போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிற விஷயமா தான் இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ட்ரிபிள் வார்மர் எந்த விரல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா, இதை இந்த மோதிர விரல்ல ஆரம்பிக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாயிண்ட் ட்ரிபிள் வார்மர்ல 1 அப்படிங்கும்போது இந்த சுண்டு விரல் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த சுண்டு விரல் பக்கத்துல இந்த இடம், இந்த நகக்கோண முனை, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரிபிள் வார்மர் 1 அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிபிள் வார்மர் 1 அப்படின்றப்போ இது நெருப்பு பூதத்துல இருந்தாலும் நெருப்பு பூத உறுப்பா இருக்கும். ஆனா நெருப்பை கையாளக்கூடிய உறுப்பா இருந்தாலும் இந்த பாயிண்ட் மெயினா காற்றை இயக்கக்கூடிய புள்ளியா இருக்கும். அப்ப காற்றை இயக்கக்கூடியது அப்படி சொல்லும் போது என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போடலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல உஷ்ணம் ரொம்ப தேங்கிருச்சு, ரொம்ப தேக்கமா இருந்து அப்போ நம்மளால அந்த காற்றோட்டம் இல்லாம அந்த இடமே அனலா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த ட்ரிபிள் வார்மர் 1 போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல கண்ணு செவந்து ரெட்டிஷா இருக்கு. அப்போ கண்ணு செவந்து இருக்கு அப்படின்றப்போ அங்க ஒரே இடத்துல உஷ்ணம் தேங்கி இருக்கு. இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படின்ற உறுப்போட பணியே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்ன பண்ணணும்னா உஷ்ணத்தை பரப்பி கொடுக்கணும். அது பரப்பி கொடுக்கறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா காற்று வேணும். அப்போ இந்த ட்ரிபிள் வார்மர் 1 போட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி கண்ணு செவந்து இருக்கிறது, இல்லை வேற எங்கேயாவது என்ன சொல்றது, எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் வலிக்குது அப்படின்ற இடத்துல சொல்லலாம். தொண்டை கரகரப்பா இருக்கு, அதிக உஷ்ணமாகி என்ன ஆகும்னா ரொம்ப பேசுறது, ரொம்ப கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா அங்கே அதிக உஷ்ணம் செலவாகி அப்போ இங்க என்ன ஆயிரும்னா தொண்டையெல்லாம் கரகரன்னு ஆயிரும். அப்போ அந்த இடத்துல கரகரன்னு இருக்கு அப்படின்னாவே அங்க
வந்து அதிகப்படியான உஷ்ணம் இருக்கு. அப்போ அந்த இதை கூல் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த ட்ரிபிள் வார்மர் 1 போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் இதை வந்து மெயினாக வந்து தொண்டை, இந்த கண் இதுக்கெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் ரன்னிங் நோஸாக இருக்குது அப்படின்ற இடத்துலையும் வந்து இதை போடலாம். ரன்னிங் நோஸாக இருக்குது அப்படின்றப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே வந்து உஷ்ணம் இல்லாமல் இருக்கலாம். அதாவது எப்படி ஒரு மண்ணில் வந்து உஷ்ணம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நீரை வந்து பிடிச்சு வச்சுக்கும். மண்ணில் வந்து உஷ்ணம் இல்லாமல் சொதப்பாக இருக்கக்கூடிய மண்ணை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணால் வந்து நீரை தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்னா தக்க வச்சுக்க முடியாது. அதே மாதிரி தான் அந்த இடத்துக்கு வந்து இது உஷ்ணத்தை கொண்டு போய் கொடுக்கும். அப்போ கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரன்னிங் நோஸ் வந்து சரியாகும். இது கண்ணுக்கு பேசும்போது வந்து இந்த இந்த சேனல் வந்து இப்படி வந்து இந்த வழியா வந்து டிராவல் பண்ணி இப்படி முதுகு வழியா ஏறி காதை சுற்றி வந்து இங்கே தான் வந்து முடிவடையுது. அப்போ இது வந்து காதில் ஏற்படக்கூடிய காது செவந்திருக்கு, காதில் வந்து வேற என்னது புண்ணு இருக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து இந்த ட்ரிபிள் வார்மர் 1 வந்து நம்ம போடலாம். இன்னொன்று வந்து நம்ம முத்திரையாக வந்து நிறையா விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இது வந்து நெருப்பு சொல்லிட்டோம். எல்லா விரலையுமே இணைச்சி பேசணும். இது வந்து லங்ஸு, இது லார்ஜ் இன்டெஸ்டைன், இது வந்து பெரிகார்டியம், இப்போ இது வந்து ட்ரிபிள் வார்மர். ஆனால் மித்தையெல்லாம் சேர்றதை விட இது வந்து எதோட வந்து எல்லாமே வந்து இந்த பிராணன் அப்படின்ற இந்த நுரையீரலோட சேரும்போது இதனுடைய இதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கும். பிராணனை வந்து அதிகரிக்க செய்யும், காற்றோட இயக்கத்தை வந்து இன்னும் கூட்டி கொடுக்கும். இப்படி வைக்கிற இந்த முத்திரைக்கு பேர், அதாவது இந்த லங் அப்புறம் இந்த ட்ரிபிள் வார்மர், இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய முத்திரைக்கு பேர் வந்து பூமி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி அப்படின்றது வந்து எப்படி என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு எல்லா வளமும் எதுல இருந்து கிடைக்குதுன்னா இந்த பூமியில இருந்து தான் கிடைக்குது இல்லையா? இதுக்குள்ள இருந்து தான் வந்து நம்ம கனிமங்களை வெட்டி எடுக்கிறோம் மண்ணில் இருந்து. அதே மாதிரி இந்த மண்ணில் உள்ள சத்தை எடுத்து தான் வந்து நமக்கு செடி கொடி தாவரங்கள் எல்லாமே வளருது. அதை உண்டு தான் வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்றதுக்கு இடம் கொடுக்கறதும் இந்த மண்ணு தான். இப்படி மண் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கிறனால அது வந்து என்னவாகும் அப்படின்னா, நமக்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும். இந்த முத்திரையை மட்டும் நம்ம தொடர்ந்து வந்து ஒரு 15 நிமிஷம், அதுவும் யார் செய்யலாம் முக்கியமா அப்படின்னா, இந்த மாதாந்திர போக்குல வந்து ரொம்ப பாதிப்பு இருக்கும் இல்லையா? அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்துருப்பாங்க, கண்ணால பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து போக்கே இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் போடலாம். அதே மாதிரி ரத்தம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, என்ன சாப்பிட்டாலும் வந்து ரத்தம் வந்து ஏறவே மாட்டேங்குது, ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க அப்படிங்கும்போது, அப்போ பிளட் அப்படின்றது வந்து நம்ம இந்த மண்ணுக்கு வந்து, அதாவது மண்ணாகிய நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அதுதான் வந்து சத்து கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த இந்த முத்திரையை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அப்ப என்னவாகும் அப்படின்னா, இந்த பிளட்டுக்கு வந்து தேவையான மெட்டல்ஸ் எல்லாமே கிடைக்கும். பிளட்ல வந்து நிறைய மெட்டல்ஸ் வந்து இருக்கு, மெட்டல்ஸ் மினரல்ஸ் எல்லாம். அதுவும் வந்து இந்த 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 முத்திரையை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது கிடைக்கும். மித்த எல்லா விரலையும் விட இந்த விரலை மட்டும் நம்ம வந்து மோதிர விரல் சொல்றோம். அதாவது மற்ற எந்த விரல்லையும் வந்து இந்த மோதிரம் அணியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா புள்ளிகளும் வந்து எந்த நேரமும் இயங்கிக்கிட்டே இருக்கணும், இதை தூண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த மோதிர விரல்ல மட்டும், இதற்கு மட்டும் ஒரு மோதிர விரல்னு வச்சிருக்கோம், இதை வந்து நம்ம போடும்போது இந்த சேனல் வந்து ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான உஷ்ணம் வந்து சம அளவுல வந்து பரவிக்கிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அந்த உஷ்ணம் வந்து சம அளவுல இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, குளிரையும் தாங்க முடியும், வெயிலையும் தாங்க முடியும். அது இல்லை, ரொம்ப ஏற்கனவே நம்ம உடம்பு ஹீட் பாடி அப்படிங்கும் போது என்ன செய்ய முடியாதுன்னா, நம்மளால அதிக வெப்பத்தை தாங்க முடியாது. உஷ்ணமே இல்லாத உடம்பு அப்படின்னாலும் நம்மளால வந்து குளிரை வந்து தாங்கவே முடியாது. அப்போ இது வந்து பருவ காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து நம்ம உடம்ப வந்து அதுக்கு வந்து என்ன சொல்றது, அதோட வந்து இணைந்து போகிறதுக்கு வந்து இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து உதவுது. இயற்கை சூழலோட நம்மளால இணைந்து வாழ முடியுது. அப்போ இதை வந்து இன்னொரு விஷயங்களுக்கும் எடுத்துக்கிடலாம்.
ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போகிறோம், அந்த கிளைமேட்டே நமக்கு மாறிடுது. அப்போ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடம்பு வந்து அடாப்ட் ஆக மாட்டேங்குது. அப்படிங்கும்போது இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படின்ற இந்த புள்ளியை, இந்த ட்ரிபிள் வார்மர் 1 அப்படின்ற இந்த புள்ளியை வந்து இயக்கும் போது நமக்கு வந்து நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும். அப்போ இது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாகவே வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த உஷ்ண சமன்பாடு இல்லையோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மோதிரம் அணியணும் அப்படின்ற பழக்கத்தை வந்து கொண்டு வரலாம். இதுவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அடுத்து காற்றுக்கு வந்து தேவையான உஷ்ணத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறோம். காற்றுக்கு தேவையான உஷ்ணம் எப்போ வேணும்? நுரையீரல் வந்து சில நோய்கள்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதாவது நுரையீரலில் வந்து நீர் கோர்த்துக்கிடுச்சு அப்படிங்கும்போது என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அவங்களால வந்து சுவாசிக்க வந்து முடியாது. அப்போ வந்து நீர் கோர்த்துருச்சுன்னா அந்த இடமே வந்து கூலிங் ஆயிடுச்சு. அப்போ அங்கே வந்து உஷ்ணமே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரிலாம் ஆகாமல் நுரையீரலோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா நடக்கணும் அப்படிங்கும்போது எது வேணும் அப்படின்னா, இந்த ட்ரிபிள் வார்மரோட உதவி வந்து நமக்கு ரொம்ப வேணும். இப்போ இது வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியாத விஷயமா இருக்கும், மூவெப்ப குழி அப்படின்றது. ஆனால் இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புல வந்து இயக்கம் பெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், காரணமே அறியாத நோய்கள், ஏன் இது இருக்குன்னே தெரியல, நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து தீர்வா வந்து எது இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படின்ற சேனலை இயக்கும் போது தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படின்ற சேனல் வந்து நமக்கு ரொம்ப ஆக்டிவேட் ஆகக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரவு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். அப்போது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு 9 மணி டு 11 மணிக்குள்ள நம்ம கண்டிப்பாக வந்து தூங்கிடணும். நம்ம தூங்கும்போது தான் அந்த ஆர்கன் வந்து அதனுடைய செயலை வந்து நல்லா சிறப்பாக செய்யும். ஆனால் இப்போ நிறையா பேரோட பழக்கமே என்னவாயிடுச்சுன்னா 11 மணிக்கு தான் சாப்பிடவே செய்கிறாங்க. இந்த 9 டு 11, 9 மணிக்கு மேலே கண்டிப்பாக வந்து உணவை எடுத்துக்கவே கூடாது. நம்ம 7 மணிக்கு முன்னாடியே வந்து உணவை முடிக்கணும்னு சொல்லுவோம். அதுலேயும் இந்த 11 மணிக்கெல்லாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயலாக வந்து இருக்கும். ஸோ இந்த மூவெப்ப மண்டலம் அப்படின்ற விஷயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் நம்ம மாற்றணும். எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வாழ்வியல் மாற்றத்தையும் நம்ம கொண்டு வரும்போது நமக்கு வந்து தேவையான உஷ்ணம் வந்து சமமாக கிடைக்கும். அப்போ நோய் எதிர்ப்பாற்றல் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த முத்திரையை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து வீட்டில் வந்து செஞ்சுட்டு வரலாம். அப்புறம் இந்த பாயிண்ட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள், அதாவது உடம்பெல்லாம் தக தக தகன்னு எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. கண் எரிச்சலுக்கு பேசுகிறோம் இல்லையா, இது வந்து மெயினாக வந்து இங்கே உள்ள ஜீரண மண்டல உறுப்புகள் இது எல்லாத்தையும் செயல்படுத்துறதுனால உடம்பு வந்து ரொம்ப எரியுது, தாங்கவே முடியல, ஃபுல் பாடியும் வந்து ஒரே பேர்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த ட்ரிபிள் வார்மர் 1 அப்படின்ற இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த அக்குபஞ்சர் ரிங்கு வச்சு நீங்கள் போடலாம். ரொம்ப வந்து அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் உள்ள விஷயங்களுக்கு தான் நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் அக்கு ப்ரெஷர் மூலமாக நான் சொல்கிறேன். அக்கு பங்க்சர் அப்படின்றது நீடில் வச்சு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறது. நீடில் வச்சு அதை இன்சர்ட் பண்ணும்போது அதோட பலன் அப்படின்றது வந்து இன்னுமே வந்து 2 மடங்கு இருக்கும். அப்போ அதிகமாக வந்து இதால் பாதிக்கப்பட்டவங்க வந்து கண்டிப்பாக வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.